நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயத்தின் மகிமை. பாவ செயல்களில் திளைத்த துராச்சாரையின் கதை. ஒரு புனிய நதியான துங்கபத்ரா நதிக்கரையில் ஹரிஹர் எனப்படும் அழகிய நகரம் ஒன்று இருந்தது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாய் விளங்கும் ஹரர் அங்கு மூலதெய்வமாக அருள் பாலித்தார். அந்த இறைவனின் தரிசனம் ஒருமுறை கிடைத்தாலே புண்ணியம் பெருகி பாவங்கள் நீங்கி எல்லா மங்களங்களும் கைவரும் என்று மக்கள் உறுதியாக நம்பினர். அந்த புனித நகரில் ஹரிதீக்ஷன் என்னும் ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். வேத சாஸ்திரங்களில் நன்கு தேர்ந்தவர். எளிமை, துறவு, கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் வாழ்ந்தவர். குறைந்த பொருளிலே திருப்தியுடன் தர்மமே உயிராக கொண்டு வாழ்ந்தார். ஆனால் அவருடைய மனைவி அதற்கு முற்றிலும் எதிர்மாறாக இருந்தாள். அவளது கீழ்த்தரமான நடத்தை காரணமாக மக்கள் அவளை துராச்சாரை என்று அழைத்தனர். அவள் கணவனை எப்போதும் கடுமையான வார்த்தைகளால் அவமதிப்பாள். அவருடன் தாம்பத்திய வாழ்க்கை வாழ மறுத்தாள். அவருடைய நண்பர்களை இகழ்ந்தாள். காம ஆசையை திருப்தி செய்ய பிற ஆண்களுடன் உறவாடினாள். பல வகையான மயக்கப் பொருட்களுக்கு அடிமையாகி சமூகத்தின் எல்லைகளை முற்றிலும் தாண்டினாள். நகரம் வளர்ந்து மக்கள் கவனம் அதிகரித்ததை பார்த்து காட்டின் ஆழத்தில் உள்ள சிறிய குடிசையை இரகசியமாக கட்டி அங்கே தன் தவறான வாழ்க்கையை தொடர்ந்தாள். ஒரு இரவு கடும் காம வேகத்தில் யாரையும் காண இயலாமல் தனியாக அந்த காட்டு குடிசைக்கு சென்றாள். அங்கு யாரையும் காணாமல் காட்டுக்குள் அலைந்தாள். உடலும் இந்திரியங்களும் மனமும் வாட்டமடைந்து மயக்கமடைந்து தரையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினாள். அவளது அழுகுரல் அருகில் உறகிக் கொண்டிருந்த ஒரு பசித்த புலியை எழுப்பியது. அந்த குரலை கேட்டதும் புலி விரைவாக அங்கே வந்தது. அதன் காலடி சத்தத்தை கேட்ட அவள் தன்னை திருப்தி செய்ய யாரோ ஒருவர் வருகிறார் என மயங்கினாள். ஆனால் கண்களை திறந்தவுடன் கூரிய நகங்களுடன் கொல்ல தயாரான புலி அவள் முன் நின்றது. அஞ்சியவள், ஓ காட்டின் அரசனே, என்னை கொல்வதற்கு முன் ஏன் இங்கு வந்தாய் என்பதை சொல்லிவிடு என்று வேண்டினாள். அந்த புலி தாக்குதலை நிறுத்தி சிரித்து கொண்டு மனித குரலில் பேசியது. முந்தைய பிறவியில் தெற்கு திசையில் உள்ள மாலாபரார் நதிக்கரையில் அமைந்த முனிப்பர்ணம் என்னும் நகரில் பிறந்தேன். அங்கு பஞ்சலிங்கர் என்ற சிவபெருமான் வழிபடப்பட்டார். நான் பிராமண குலத்தில் பிறந்தவனாயிருந்தும் பேராசையாலும் இந்திரிய அடக்கமின்மையாலும் அழிந்தேன். தகுதியில்லாதவர்களுக்காக யாகம் செய்தேன். உலக ஆசை கொண்டவர்களின் வீடுகளில் உணவு உண்டேன். பூஜை என்ற பெயரில் அதிக பொருள் சேகரித்து அதை சொந்த இன்பத்திற்கு பயன்படுத்தினேன். நேர்மையான பிராமணர்களை இகழ்ந்தேன். தானம் எதையும் செய்யவில்லை. முதுமை வந்து முடி வெண்மையடைந்து பற்கள் விழுந்து பார்வை மங்கினாலும் பேராசை மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் பிச்சை எடுக்க சென்றபோது ஏமாற்றத்தில் சில மனிதர்களின் வீட்டில் தவறுதலாக நுழைந்தேன். அவர்கள் நாய்களை விட்டனர். ஒரு நாய் காலை கடிக்க நான் விழுந்து உடனே இறந்தேன். அந்த பாவத்தின் பலனாக இப்பிறவியில் புலியாக பிறந்தேன். தெய்வ அனுகிரகத்தால் முன் பிறவியின் நினைவு எனக்கு உண்டு. இப்பிறவியில் பக்தர்கள், சந்நியாசிகள், கற்புடைய பெண்களை நான் தாக்க மாட்டேன். பாவிகளையும் கற்பு கெட்டவர்களையும் மட்டுமே உணவாக கொள்கிறேன். நீ முழுமையாக அதர்மத்தில் வாழ்ந்ததால் என் உணவாக ஆகப் போகிறாய். இவ்வாறு கூறிய பின் அந்த புலி அவளை உண்டது. மரணத்திற்கு பின் யமதூதர்கள் அவளை பிடித்து மலமும் இரத்தமும் நிரம்பிய நரகத்தில் வீசினர். அங்கு 1 கோடி கல்பங்கள் கடும் வேதனையில் துன்புற்றாள். பின்னர் வேறொரு நரகத்தில் 100 மன்வந்தரங்கள் வேதனை அனுபவித்தாள். அந்த பாவ பலன் தீர்ந்த பின் அவள் மீண்டும் பூமியில் சண்டாள பெண்ணாக பிறந்தாள். அந்த பிறவியிலும் அதே பாவ வழியையே தொடர்ந்தாள். குஷ்ட நோயும் காச நோயும் அவளை பிடித்தன. ஆனால் அரிதான புண்ணிய பலனால் ஒரு நாள் மீண்டும் ஹரிஹர் வந்தாள். அங்கு ஜம்பகா தேவி பார்வதி ஆலயத்தின் அருகில் எப்போதும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயத்தை ஜபித்து கொண்டிருந்த வாசுதேவர் என்ற மகானை கண்டாள். அவரது திருவாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த உபதேசத்தை க்ஷேத்ரஜன், உடல் ஆத்மா வேறு, ஞானத்தின் இலக்கணம் கேட்டு அவளது உள்ளம் உருகியது.
மீண்டும் மீண்டும் கவனத்துடன் கேட்டாள். அந்த செவியால் கேட்ட மாத்திரத்திலேயே அவள் சண்டாள உடலை விட்டு துறந்து முன் பாவங்களின் எல்லா பயன்களிலிருந்தும் விடுபட்டாள். பின்னர் திருமால் போன்ற 4 கரங்களுடைய தெய்வீக ரூபம் பெற்றாள். தேவர்களால் அழைத்து செல்லப்பட்டு வைகுண்டம் அடைந்தாள். இந்த அதிகாரத்தின் மகிமையாவது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அதிகாரத்தின் அதிசய மகிமை இந்த கதையின் மூலம் வெளிப்படுகிறது. இந்த அதிகாரம் நிலையற்ற உடலுக்கும் நித்திய ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை வெளிப்படுத்தி எண்ணற்ற பிறவிகளில் சேர்ந்து அறியாமையை அழிக்கிறது. கர்ம பந்தங்களை சுட்டரிக்கும் ஞானத்தை வழங்குகிறது. மிகவும் விழுந்தவர்கள் கூட இந்த அதிகாரத்தை பக்தியுடன் கேட்டாலே பாவங்கள் நீங்கி துன்பம் விலங்கி பரமபதம் அடைகிறார்கள். ஆகையால் 13வது அத்தியாயம் மோட்சத்துக்கான நேரடியான பாதை, பரம்பொருளின் திருவடிகளுக்கு செல்லும் தெய்வீக பாலம் ஆகும். நாராயண நாராயண.